வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா தீபாவளிக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இங்கேயும் வந்துட்டு பட்டாசுல வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசும்போது அந்த சவுண்டு வரும். ரைட், காலையிலே பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நேற்று வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதிரை அரோரா இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். நேற்றே பிக் பாஸ் மதியானம் காலையில் ஆரம்பிக்குது. மதியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாப்புல. ஆனால் நானும் பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி தெரியல. நைட்டு இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனுப்பியிருப்பாங்களான்னு தெரியல. இப்போ பார்த்தா அந்த ஜெயில் ட்ரெஸ் போட்டு வெளியில் வந்து பல் தேய்ச்சின்னு இது ஜாலியாக இருக்காங்க. பெட்ரூமுக்குலாம் போயிட்டு வந்து என்ன இது ஜெயில்னா எப்படி இருக்கும்? ஃபுல்லாக ஜெயிலே தான் இருக்கணும். அவங்க சொல்லும் போது தான் வெளியே வரணும். இவங்க இஷ்டத்துக்கு இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. ஆதரவு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க, அரோரா ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து கனி வந்து சொல்லி அரோரா ஃபஸ்ட்டு ஜெயிலுக்குள்ளே போய் உக்காந்தாங்க. அவங்கள போட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆதரையை சொல்லி கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் சபரி பார்த்துருந்தாரு. சரி இதுக்கு மேலே வேலைக்கு வந்து கவித்தை பிடிச்சி தடுத்தாத்தான்னு தள்ளிட்டு போயிட்டார். என்ன அப்படின்னு இப்படி தள்ளுறீங்க அப்படின்னு. ஆமாம், அப்புறம் எப்போ தான் உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அடைச்சிட்டாப்புல. எனக்கு என்னென்னா இதுக்கு பேர் ஜெயில்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ சீரியஸாக நிறையா விஷயங்கள் போயிருக்கு. அதுக்குள்ளே ஆரியும் பாலாஜி முருகா சண்டை போட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? நம்மலாம் பார்த்து அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அந்த ஜெயில் தான். அப்போ தான் அந்த ஜெயிலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் வந்துச்சு. ஜெயிலுக்கு போனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், இவ்வளோ சண்டைகள் இருக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. ஜெயில் எல்லாமே செட்டப் எல்லாமே ஓகே, ஆனால் உள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸ் தான் அதை மட்டப்படுத்தி பண்ணிகிட்ருக்காங்க. போன வாட்டியாவது வியானாவும் வினோத்துக்கு உள்ளே போடுமோ அவங்களாவது ஏதோ இது பண்ணிட்டு இருந்தாங்க, கரெக்டாக உபயோக பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 2 சுத்தம். அதுவும் ஆதரி பரவாயில்ல, போன வாரமாவது கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக எஃப்ஜே மயக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ஆதிரை இந்த அரோரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.